நம்ப முடியாத மாதிரி ஒரு ரிசல்ட் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணல. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இங்கே ஒரு கார்டு முதல்ல அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நம்புகிற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் நடந்தது அதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் ஒரு ஃபுல் கம்பேரிசன். இன்றைக்கி 38,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ப்ரிஃபரன்சஸ் பற்றி நான் பேச போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன? OnePlus 60யா, Honor View 20யா? கீழே ஒரு ஹேஷ்டேக் டீம் OnePlus இல்லை ஹேஷ்டேக் டீம் Honor கமெண்ட்டில் விடுங்க. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த கம்பேரிசனுக்கு வருவோம். முதல்ல பில்ட். ஸோ இங்கே ரெண்டு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் இருக்குது, ஆனால் ஸ்டைல்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட். OnePlusல இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக மியூட்டடாக இருக்குது. ஆனால் View 20ல அந்த கிரேடியன்ட் கிளாஸ் பேக், அந்த ஆரோ பேட்டர்ன் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பிராண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. OnePlusல ஒரு லிமிடெட் மெக்லாரன் எடிஷன், அதில் ஒரு ஸ்போர்ட்டி லுக், அந்த கெவ்லார் மாதிரி டிசைன் கிளாஸ் கீழே அது எல்லாத்தையும் வச்சு ஆஃபர் பண்ணுறாங்க. பர்சனலாக எனக்கு View 20யோட பில்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது. ஸோ எனக்கு அது இன்றைக்கி தேதிக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பில்ட் அண்ட் டிசைன் வரையில் ரெண்டுத்துலேயும் குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன? இந்த போலில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிசைன்லேருந்து ஸ்க்ரீனுக்கு போவோம். இங்கே ரெண்டு ஃபோன்லையுமே 6.4 inch ஸ்க்ரீன்ஸ் தான். ரெண்டுத்துலையுமே Full HD+ ரெசல்யூஷன் தான். இங்கே வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கிறது. OnePlusல AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, Honorல IPS LCD. ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் கான்ஸ் இருக்குது. பர்சனலாக எனக்கு AMOLED பேனல்ஸோட அந்த பஞ்சி கலர்ஸ், அந்த இங்கி பிளாக்ஸ் இன்னும் அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால OnePlusக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா IPS LCD பேனலாக இருந்தாலும் இங்கே Honor View 20ல அந்த சின்ன பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த வாட்டர் ட்ராப் நாட்சோட கம்பேர் பண்ணல ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ Honor View 20ல அதிகமாக இருக்குது. அதனால ஒரு வீடியோ பார்க்கணுன்னா எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலேயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசையில் View 20ல உள்ள ஸ்பீக்கரோட OnePlus 60ல உள்ள ஸ்பீக்கரோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக திருப்பியும் 60 கொடுக்க முடியாது. ஏன்னா View 20ல ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, 60ல அது கிடையாது. ஸோ ரெண்டுத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிறதுனால இந்த ரவுண்ட் திருப்பியும் ஒரு டை. இன்டர்னல்ஸ்னு வரையிலையும் திருப்பியும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா OnePlusல டாப் ஆஃப் த லைன் Qualcomm Snapdragon 845 சிப் இருக்குது. 6, 8 இல்லை 10 GB RAM, 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ். இது Oxygen OS Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்க Oxygen OSோட கம்பைன் ஆகையில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Honor View 20ல Kirin 980 ஆண்ட்ராய்டோட முதல் 7 nm சிப் இருக்குது. இது கூட 6 இல்லை 8 GB RAM, 128 இல்லை 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சாஃப்ட்வேர்னு வரையில் View 20ல Honor Magic UI 2.0, இதுவும் Android 9 Pie தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. டே டு டே பர்ஃபார்மன்ஸ் இல்லை இன்டென்சிவ் டாஸ்க்ஸ், கேமிங் அந்த மாதிரி உள்ளதுனா கூட View 20, OnePlus 60 ரெண்டுமே ஈக்குவலி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எங்களோட ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பாய்லர் எதுவும் இங்கே கொடுக்க போகிறதில்ல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். திருப்பியும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இந்த சாய்ஸும் உங்ககிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த ரவுண்ட் திருப்பி ஒரு ட்ரா. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது மட்டும் ஒரு ஃபோனுக்கு மேட்ரு கிடையாது. பேட்டரி லைஃப் எப்படி இருக்குங்கிறதும் முக்கியம்தான். இங்கே OnePlus 60ல ஒரு 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. View 20ல ஒரு 300 mAh அதிகம். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா View 20 தான் இன்னும் ஸ்லிம்மாக லைட்டாக இருக்குது OnePlus 60யோட. அந்த வெறும் 8% பேட்டரி கெப்பாசிட்டி ஹையர் மட்டும் இங்கே மேட்ரு கிடையாது. ஏன்னா டே டு டே யூஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல View 20ல ஒரு 30% பேட்டரி லைஃப் பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 nm சிப் ப்ளஸ் Magic UIயோட ஆப்டிமைசேஷன். சார்ஜிங் டைம்னு வரையில் ரெண்டுமே ஃபாஸ்ட் தான். ரெண்டுத்துக்குமே அவங்களோட சொந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் Honor View 20க்கு. ஸோ இப்போ நம்ம கேமராஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மிச்ச சொச்சா எல்லாத்தையும் பார்ப்போம். OnePlus 60க்கு அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. View 20ல ரெகுலர் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் OnePlus 60ல அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர், அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் லாக்னு வரையில் OnePlus 60ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் OnePlus 60ல டே டு டே வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ View 20ன்னு பார்க்கையில் அதில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, OnePlus 60ல இல்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டியூவல் ஃப்ரீக்வன்சி GPS, அதுக்கப்புறம் Type-C போர்ட்டில் USB Gen 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வர கேபிள் Gen 2ஓட தான் வருது. ஸோ ஒரு புது கேபிள் வாங்கினீங்கன்னா தான் அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் கிடைக்கும். பட் அது ஒரு ஃபீச்சர் View 20ல இருக்குது.
ஸோ திருப்பியும் 3 ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜஸ் ஈக்குவலாக இருக்குது. இந்த ரவுண்டும் ஒரு டை. ஸோ இப்போ கேமராஸ்னு வரையில் எல்லாருக்குமே 16+20 மெகா பிக்சல் கேமரா OnePlus 60 உள்ளது என்னன்னு தெரியும். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி இந்த View 20 இருக்கிற 48 மெகா பிக்சல் Sony IMX586ஓடையும் அது கூட உள்ள TOF சென்சரோடையும் கம்பேர் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல டே லைட்டில் ஷார்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே நல்லா தான் இருந்துச்சு, நிறைய டீட்டெயில் இருந்துச்சு, கலர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு OnePlusல. View 20 கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. டைனாமிக் ரேஞ்சும் OnePlus 60 தான் பெட்டராக இருந்துச்சு. மைனர் டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் பெட்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் 48 மெகா பிக்சலுங்கிறதுக்காக இமேஜஸில் இன்னும் டீட்டெயில் அதிகமாக இருந்துச்சா? வெல், இல்லை. 16 மெகா பிக்சலாக இருந்தாலும் OnePlus 60ஆல் எடுத்த ஃபோட்டோஸ் இன்னும் பார்க்க நல்லா இருக்குது, டீட்டெயிலும் பெட்டராக இருக்குது. பட் ஆனர் இங்கே ஒரு ஃபுல் ப்ரோ மோட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 48 மெகா பிக்சல் ரா இமேஜஸ் கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. லோ லைட்னு வரையில் ஆட்டோ மோடில் OnePlus திருப்பியும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா OIS இருக்கிறதுனால எக்ஸ்போஷர் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஆனரில் ISO ஏற்ற வேண்டியிருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஆனால் டெடிக்கேட்டட் நைட் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கல View 20 ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் இன்னும் பிரைட்டாக இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸோடு கிடைக்குது. பேசிக்காக Huaweiயோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் Mate 20 Pro, P20 Pro இதில் உள்ள அந்த சாஃப்ட்வேரை ஆனரிங் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி பேசல ரெகுலர் ஃபீச்சர்ஸ், போர்ட்ரேட் மோட் இங்கே இருக்குது. OnePlus எட்ஜ் டிடெக்ஷனில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் டீட்டெயில்ஸ் View 20 எடுத்த பிக்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மோஷன் டிடெக்ஷன் ஃபோட்டோஸில் View 20 இருக்குது. இங்கே தான் அந்த செகண்டரி TOF சென்சர் ஹெல்ப் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் லைட்டிங் மோட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா View 20, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா OnePlus 60. View 20ஆல் எடுத்த பிக்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இருக்குது. செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் ரெண்டுத்துலேயுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எங்கே View 20க்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் AR எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட அனிமோஜி மாதிரி இங்கே 3D Qmoji கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோஸ்னு பார்க்கல OnePlusல 4K 60 FPS இருக்குது, View 20ல 4K 30 தான். ஸோ OnePlus 60ஆல் எடுத்த வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. டீட்டெயில் லெவல்ஸ் ரெண்டுத்துலேயுமே நல்லா தான் இருக்குது. பட் திருப்பியும் View 20ல எடுத்த வீடியோஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியுது. பட் View 20க்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்டை கலரில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற முடியும். பேக்ரவுண்டை பிளர் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வீடியோஸில். ஸோ ஒரு போர்ட்ரேட் மோட் ஃபார் வீடியோஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 960 FPS சூப்பர் ஸ்லோமோ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வீடியோ ஃபீச்சர்ஸ்னு வரையில் View 20க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டே லைட் இமேஜஸ், எட்ஜ் டிடெக்ஷன், வீடியோவோட ஸ்மூத்னஸ், ஸோ இதெல்லாமே OnePlus 60ல பெட்டராக இருக்குது. லோ லைட் பிக்சர்ஸ், எக்ஸ்ட்ரா வீடியோ மோட்ஸ், செல்ஃபீஸ் இதெல்லாமே View 20ல பெட்டராக இருக்குது. திருப்பி 3 திருப்பியும் இந்த ரவுண்ட் ஒரு டை. ஸோ இது ரெண்டுத்தில் எது நீங்கள் வாங்கணும்? ஜென்ரலாக இங்கே ப்ரைஸிங் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். பட் திருப்பியும் பேஸ் வேரியன்ட் 6.28 தான் ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரைஸிங் தான், 37,990. ஸோ இங்கே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு வரும். உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர், ஸ்டாக்கர்ஸ் ஆண்ட்ராய்டு, ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோவில் தான் எடுப்பீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா OnePlus 60 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபோன். இல்லை உங்களுக்கு View 20யோட அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த AI ஃபீச்சர்ஸ், வீடியோ ஆப்ஷன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப், IR பிளாஸ்டர், ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாமே முக்கியம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு Honor View 20 பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் பழசும் புதுசும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி தெரியுது. நான் இதை OnePlus 60யோட பில்டரை கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் கருத்து? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கம்பேரிசனில் ஏதாவது முக்கியமான ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஏதாவது கவர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோனை சைலண்ட் மோடில் போடாமல் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கையில், வாய்ஸ் ஓவர் பண்ணையில் கொடுக்குற ஒரு நல்ல டீமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். அந்த சேனல் எப்போ வாய்ஸ் ஓவர் நடந்தாலும் நடுவில் நோட்டிஃபிகேஷன் டோன் வர அந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Have a nice day.